கண்ணாடி முன்னாடி நின்னு என்னையே நான் பாத்துக்கிட்டேன். அந்த வெள்ளை கலர் வெட்டிங் கவுன் என் உடம்ப இறுக்கி புடிச்சிருந்தாலும் மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். சின்ன வயசுல இருந்து கனவு கண்ட நாள் இது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சர்ச் பெல் அடிக்கப் போகுது. நான் மிஸ்ல இருந்து மிஸ்ஸஸ் ஆக போறேன். என் வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது. ஆனா அந்த நிமிஷம் எனக்கு தெரியல, அந்த அத்தியாயம் இப்படி ஒரு அதிர்ச்சியோட ஆரம்பிக்கும்னு. என் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க எல்லாரும் வெளியே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என் மனசு முழுக்க அவரையே சுத்தி வந்துச்சு. என் வருங்கால கணவர் காதலிக்கும்போது எவ்ளோ கெத்தா, எவ்ளோ தைரியமா இருந்தாரு. அர்ஜுன் ரெட்டி படத்துல வர்ற ஹீரோ மாதிரி ஒரு திமிரும் காதலும் கலந்த ஒரு ஆளுமை. ஆனா இன்னைக்கு காலையிலிருந்தே அவர் ஒரு மாதிரி இருந்தார். நான் மெல்ல அவரோட ரூம் கதவை திறந்தேன். உள்ள என் வருங்கால மாமியார், அதாவது அவரோட அம்மா, அவருக்கு ட்ரெஸ் சரி பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது சாதாரணமா ஒரு அம்மா மகனுக்கு செய்யற விஷயம்தான். ஆனா அங்க இருந்த சூழல், அது ஏதோ சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. அவர் முகத்துல அப்படி ஒரு நடுக்கம். நெத்தியில வேர்வை முத்து முத்தா நிக்குது. கைகளெல்லாம் லேசா நடுங்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு புரியல. ஏங்க, ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்கன்னு கிட்ட போய் கேட்டேன். கல்யாணம்னா எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும்தான். ஆனா இவர் முகத்துல இருந்தது சாதாரண பயம் இல்ல. ஏதோ ஹாஸ்பிட்டல்ல ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற பேஷண்ட் மாதிரி அவ்ளோ சோகமா உயிரே போன மாதிரி உட்கார்ந்திருக்காரு. ஹே, ரிலாக்ஸ்னு அவர் தோளை தொட்டேன். நான் தான் உங்க கூட இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு இந்த பயம்? லவ் பண்ணும்போது இவ்ளோ தைரியமா இருந்தீங்க, இப்ப கல்யாணம்னு சொன்ன உடனே ஏன் இப்படி குழந்தை மாதிரி நடுங்குறீங்கன்னு செல்லமா கேட்டேன். அவர் என் கண்ணை பார்க்கவே இல்ல. குனிஞ்ச தலை நிமிராம, இல்ல, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு, என்னால இந்த கமிட்மெண்ட்குள்ள போக முடியுமான்னு தெரியல, எனக்கு பயமா இருக்குன்னு ஒளர ஆரம்பிச்சாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இவன, கல்யாண மேடை ஏறப்போற நேரத்துல இப்படி பேசுறான்? லவ் பண்ணும்போது தெரியாத கமிட்மெண்ட் இப்ப தாலி கட்டும்போதுதான் ஞாபகம் வருதா? எனக்கு லேசா கோவம் எட்டி பார்த்தாலும் பாவம் பதட்டத்துல இருக்காருன்னு சமாதானப்படுத்தினேன். இதெல்லாம் சாதாரணம்தான், எல்லோருக்கும் வர்ற பயம்தான், நான் பாத்துக்கிறேன், நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரலாம்னு முடிவு பண்ணேன். அப்பதான் அவங்க அம்மா குறுக்கிட்டாங்க. நீ போமா, அவனுக்கு பசிக்கும், போய் ஏதாவது சாண்ட்விச் மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வா, நான் இவனை ரெடி பண்ணிடுறேன்னு அவங்க சொன்னாங்க. அவங்க முகத்துல ஒரு அவசரம் தெரிஞ்சுது. சரி, பையனை சமாதானப்படுத்துறாங்க போலன்னு நினைச்சிட்டு நான் கிச்சனுக்கு போனேன். கிச்சன்ல நின்னு பிரெட் ஸ்லைஸ்ல சீஸ் வைக்கும்போது கூட என் மனசு பூரா அவர் மேலதான் இருந்துச்சு. பாவம் மனுஷன் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டார் போல. நாம தான் அவருக்கு துணையா இருக்கணும். அவருக்கு பிடிச்ச சாப்பாட ஊட்டி விட்டு அவர் பயத்தை போக்கணும்னு 100 கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு அந்த தட்டை எடுத்துக்கிட்டு திரும்பவும் ரூமுக்கு நடந்தேன். அந்த ரூம் கதவு லேசா திறந்திருந்துச்சு. உள்ளே இருந்து மெல்லிய பேச்சு சத்தம். நான் காலடி சத்தம் கேட்காம மெதுவா நடந்தேன். சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு தான் அங்க பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருந்துச்சு. இல்ல, அது சர்ப்ரைஸ் இல்ல, என் வாழ்க்கையவே புரட்டி போட்ட ஒரு அதிர்ச்சி. கதவை தள்ளிக்கிட்டு உள்ள போன அந்த நொடி என் கையில இருந்த சாப்பாட்டு தட்டு நழுவி கீழே விழுந்து சுக்குநூறா உடைஞ்சுது. அந்த சத்தம் கூட என் காதுல விழல. ஏன்னா என் கண்ணு முன்னாடி நான் பார்த்த காட்சி என் மூளையவே உறைய வச்சிருச்சு. அவர், என் வருங்கால கணவர், ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவங்க அம்மா மடியில பால் குடிச்சுக்கிட்டு இருந்தார். எனக்கு மூச்சு நின்னுடுச்சு. என்ன நடக்குது இங்க? நான் கனவு காண்றேனா இல்ல பைத்தியம் பிடிச்சிருச்சா? 20 சொச்சம் வயசு பையன், இன்னும் 1 மணி நேரத்துல புருஷனாக போறவன். அவன் போய் அவங்க அம்மா கிட்ட, சி, என்ன கருமம் இதுன்னு கத்தனும் போல இருந்துச்சு. ஆனா தொண்டையில வார்த்தை சிக்கிக்கிச்சு. என் உடம்பு ஆடுது, கால்கள் தள்ளாடுது. நான் தட்டு போட்டு உடைச்ச சத்தம் கேட்டு அவங்க 2 பேரும் திரும்பினாங்க. சாதாரணமா யாராவது இப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டா பதறுவாங்க, ஐயோன்னு ஓடுவாங்க. ஆனா அந்த அம்மாவும் மகனும் என்ன பார்த்த பார்வைய மறக்கவே முடியாது. அவங்க முகத்துல துளி கூட குற்ற உணர்வே இல்ல. அவர் வாயை தொடச்சிக்கிட்டு ஒரு சின்ன குழந்தை மாதிரி அப்பாவியா என்ன பாக்குறாரு. அந்த அம்மா ட்ரெஸ்ஸ சரி பண்ணிட்டு ரொம்ப கேஷுவலா, என்னம்மா ஏன் தட்டை போட்டு உடைச்சன்னு கேக்குறாங்க. எனக்கு தலை சுத்திருச்சு. என்ன என்ன நடக்குதீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கத்துனேன். என் குரலே எனக்கே அந்நியமா கேட்டுச்சு. அந்த அம்மா என்கிட்ட வந்து என் தோலை பிடிச்சு, ஷ், சத்தம் போடாத, இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, அவனுக்கு கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு, தெம்பில்லாம இருந்தான், அதான் கொஞ்சம் பால் கொடுத்தேன், வேற ஒன்னும் இல்லன்னு சொல்றாங்க. பால் கொடுத்தீங்களா? இவருக்கா? இவருக்கு என்ன குழந்தை கையா? வயசு என்ன ஆகுதுன்னு நான் வெடிச்சு செதறினேன். புரியுதும்மா, உனக்கு இது புதுசா இருக்கும். ஆனா சின்ன வயசுல இருந்து இவன் இப்படிதான். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனா, பதட்டமா இருந்தா இப்படி பண்ணாதான் அவனுக்கு தைரியம் வரும். இது அவனுக்கு ஒரு மருந்து மாதிரி. இப்ப பாரு அவன் எவ்ளோ ரிலாக்ஸா இருக்கான்னு
நான் அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. நான் அவரை பார்த்தேன். நிஜமாவே அந்த நடுக்கம் போய் முகத்துல ஒரு தெளிவு வந்திருந்தது. ஆமா, இப்ப எனக்கு ஓகே தான், தெம்பா இருக்குன்னு அவரும் சொல்றாரு. எனக்கு அருவருப்பா வந்துச்சு. சி, இது கேவலம் ஒரு ஆம்பளை பண்ற காரியமா? எனக்கு இந்த கல்யாணமே வேணாம், நான் இப்பவே போறேன், வெளியே இருக்கிற எல்லார்கிட்டயும் உங்க லீலைய சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு திரும்பினேன். அப்பா அந்த அம்மா சொன்ன வார்த்தைகள் தான் என்ன நிக்க வச்சுது. நிறுத்திடி, போய் சொல்லு. ஆனா அசிங்கப்படுறது நாங்க மட்டும் இல்ல, நீயும் தான். இத்தனை சொந்தக்காரங்க முன்னாடி உன் வாழ்க்கை கேலி கூடா நிக்கும். அது மட்டும் இல்ல, இவனை விட்டா உனக்கு வேற யார் இருக்காடி? இவன் உன் மேல எவ்ளோ பாசம் வச்சிருக்கான் தெரியுமா? ஒரு சின்ன வீக்னஸ், அத போய் பெருசு பண்றியேன்னு அவங்க என் மனசாட்சியை தூண்டி விட்டாங்க. அவர் ஓடி வந்து என் கையை பிடிச்சுக்கிட்டாரு. ப்ளீஸ், தப்பா எடுத்துக்காத, இது எனக்கு ஒரு பழக்கம், அவ்ளோதான். நான் உன்னை எவ்ளோ லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல, இந்த ஒரு விஷயத்துக்காக என்னை விட்டுட்டு போயிடாதன்னு கெஞ்சினாரு. அந்த நிமிஷம் எனக்கு ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டேன். ஒரு பக்கம் என் சுயமரியாதை, என் பகுத்தறிவு இதெல்லாம் ஊடின்னு சொல்லுச்சு. இன்னொரு பக்கம் இத்தனை வருஷ காதல், கல்யாண ஏற்பாடுகள், குடும்ப மானம் எல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. என் மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். இவன் ஒரு குழந்தை மாதிரி, இவனை மாத்திடலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் சரி பண்ணிடலாம்னு ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை துளிர் விட்டுச்சு. இல்ல, அது நம்பிக்கை இல்ல, வேற வழி இல்லாத ஒரு கையாலாத தனம். அவங்க அம்மா என் முகத்தை பார்த்தே என் மனநிலையை கண்டுபிடிச்சிட்டாங்க. பாருமா, இவன் இனிமே உன் புருஷன், இவனை பத்தி உனக்கு தெரியாதது எதுவும் இருக்கணும் தான் உன் முன்னாடியே இதெல்லாம் செஞ்சேன். மறைக்கணும்னு நினைச்சிருந்தா நான் கதவை பூட்டியிருக்கலாம், ஆனா நான் அப்படி பண்ணல. ஏன்னா நாளைக்கு இவனுக்கு பால் தேவைப்பட்டா அதை நீதான் கொடுக்கணும், அது உன்னோட கடமைன்னு குண்டை தூக்கி போட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னது, நானா? பின்ன மனைவிங்கிறது தாய்க்கு சமோன்னு சும்பாவா சொன்னாங்க? இவன் ஒரு குழந்தை மாதிரி, இவனை அரவணைச்சு போறதுதான் ஒரு நல்ல பொண்ணுக்கு அழகுன்னு அவங்க தலைய தடவி கொடுத்தாங்க. அது ஒரு விஷ பரீட்சை மாதிரி இருந்துச்சு. நான் அவரை பார்த்தேன். அவர் கண்கள்ல ஒரு எதிர்பார்ப்பு, நீயும் இதை ஏத்துக்கோன்னு சொல்ற மாதிரி ஒரு பார்வை. எனக்கு தோணுச்சு, நான் காதலிச்சது ஒரு ஆணையா இல்ல உருவத்துல பெருசான ஒரு குழந்தையா? என் காதல் கன்றாவியா போச்சுன்னு நினைக்கிறதா இல்ல இதுதான் என் தலைவிதி அப்படின்னு நினைக்கிறதா? நேரம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. வெளியே சர்ச் பெல் சத்தம் கேட்டுச்சு. இனி யோசிக்க நேரம் இல்ல. நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். ஒரு தியாகம், இல்ல ஒரு விபரீதமான சமரசம். நான் பெருமூச்சு விட்டேன். என் கண்ணுல இருந்த கண்ணீரை தொடச்சிக்கிட்டேன். சரின்னு ஒத்த வார்த்தை சொன்னேன். ஆனா இது நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டேன். அவங்க அம்மா முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை. கவலைப்படாதம்மா, நீ என் மருமகள் இல்ல, என் மகள், நீ என்ன அணைச்சிக்கிட்டாங்க. அவர் சிரிச்சாரு. பழையபடி கெத்தா கோட் சூட்டை சரி பண்ணிக்கிட்டு, தேங்க்ஸ் பேபி, நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியும், வா போலாம்னு கூப்பிட்டாரு. நாங்க 3 பேரும் ரூமை விட்டு வெளியே வந்தோம். வெளியே உலகம் எங்களை பார்த்து கை தட்டுச்சு. எவ்ளோ பொருத்தமான ஜோடி நீ எல்லாரும் பாராட்டினாங்க. போட்டோகிராஃபர் ஃப்ளாஷ் அடிச்சாரு. நான் கேமரா முன்னாடி சிரிச்சேன். ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி அந்த மூடிய அறைக்குள்ள நடந்த அந்த அருவருப்பான விசித்திரமான ரகசியம் புதைஞ்சிருந்துச்சு. இனிமேல் என் வாழ்க்கை சாதாரணமா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு மனைவியா மட்டும் வாழப் போறதில்ல, ஒரு பெரிய குழந்தைக்கு தாயாவும் ஒரு விபரீதமான பழக்கத்துக்கு துணையாவும் வாழப் போறேன். இது தியாகமா இல்ல முட்டாள்தனமா? காலம்தான் பதில் சொல்லணும். ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், காதல்ங்கிறது சில சமயம் கண்ணை மட்டும் மறைக்காது, அது நம்ம சுய புத்தியையே மழுங்கடிச்சிரும். சர்ச் வாசல் நோக்கி நடக்கும்போது என் மாமியார் என் காதுல மெதுவா சொன்னாங்க, இரவு உனக்கு நான் எல்லாம் சொல்லித்தரேன். நான் பதிலே சொல்லல. வெறும் மௌனத்தோட அந்த பெரிய சிலுவையை நோக்கி நடந்தேன். என் சிலுவையை நான் சுமக்க ஆரம்பிச்சிட்டேன்.